மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த நாட்டை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்களும், முக்கிய நிர்வாகிகளும் உயிரிழந்திருக்காங்க. இந்த போருனால உலக அளவிலும் இந்தியாவுக்கு குறிப்பா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்ட போகுது அப்படின்னு தான் பேச போறோம். நம்ம அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல இந்த மாதிரி செயல்கள் சரியா? ஏன்னா ஒரு நாடு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலை, நாங்கள் ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறனால பேச்சுவார்த்தைக்கு போகாமல் நான் உன்னை கொள்வேன் அப்படின்னு 2 நாடுகள் சேர்ந்து ஒரு நாடு மேலே இப்படி போர் தொடுக்கிறது சரியான ஒரு விஷயம்? இல்லை, இது எப்படி பார்க்கணுன்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரிஸ் இப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு அந்த புரோட்டோக்கால் எல்லாம் மதிக்கக்கூடிய நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள்லாம். பட் இந்த நார்த் கொரியா, ஈரான், பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் அப்படிங்கிறது அது அச்சுறுத்தலாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரான் அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை தடுப்பதற்கான வழிவகைகள் அதுதான் இப்போ இந்த ஆட்சியாளர்கள் விழுவதற்கு கடைசி கட்டத்தில் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. ஈரான் தரப்பிலிருந்து தான் பேச்சுவார்த்தை வேண்டுமென்றே தள்ளி போடப்பட்டிருந்தது. அதுதான் அவர்கள் கூறுவது. அதாவது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முடிவெட்டாமல் அதை காலந்தாழ்த்தி அதற்குண்டான அந்த நேரத்தை வாங்குவது போல தான் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான அமெரிக்காவுடைய அறிவிப்பு. அதற்கு பிறகு தான் இந்த அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிறது துவங்கியது. இன்னொன்று இப்போ ஆயில், அதாவது இந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறது ஈரான்கிட்ட இருக்குது. அது இன்னும் சர்வதேச சந்தைக்கு வரலை. கள்ளச்சந்தை, பிளாக் மார்க்கெட்டில் வெளியில் போய் கொண்டிருக்கு அப்படிங்கிற நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆட்சி முறை அங்கே 79லேருந்து பார்க்கும்பொழுது ஒரு அதிகாரம் ஒரு வருடம் குவிந்துள்ள ஒரு ஆட்சியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கு. அது இப்போ சமீபத்தில் கூட மக்கள் கிளர்ந்து எழுந்த பொழுது நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள். ஸோ இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அது முக்கியமாக இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்கங்களுக்கு, அதாவது இந்த நேரடியான தாக்குதல் இல்லாமல் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு பின்புலமாக ஈரான் இருப்பதாகத்தான், அதுதான் அந்த ஹமாஸ் போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் பின்புலமாக செயல்பட்டது. இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லா நாடுகள் மேலும் போர் தொடுக்கலை. இது போன்ற அதாவது ரோக் ஸ்டேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஒரு கட்டுக்குள் அடங்காத ஒரு நாடாக இருக்கிறதுனால தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஒரு கட்டாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இந்த சர்வதேச சட்டங்களுக்கு ஈரான் கட்டுப்படலை அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க. அப்படின்றது வடகொரியாவும் இருக்குது, அமெரிக்காவே கட்டுப்படலை தானே. நிறைய விஷயங்கள் அவங்க தேசியம் தானே செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக அமெரிக்கா தங்களுக்கு தேவையான நாடுகள் மேலே, அதாவது எண்ணெய் வளம் கொளிக்கக்கூடிய அந்த நாடுகள் மேலே தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தும் விதமாக இந்த போரை பார்க்குறதா எடுத்துக்கலாமா? நிச்சயமாக, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பிக் பிரதர், ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு தான் அவர்கள் இப்போ வெனிசுலாலையும் பார்த்தோம். வெனிசுலாலையும் அவர்கள் தன்னிச்சையாக அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவரையே தூக்கிட்டு யூஎஸ்க்கு வந்ததெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக அது போன்ற ஒரு விஷயங்கள் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு இது அதிகமாக முன்னாடி மறைமுகமாக இருக்கும். கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஐஏ நிறுவனம் நடத்தக்கூடிய கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இப்போ நேரடியாக அவர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு அமெரிக்கா அப்படிங்கிறது நேரடியாக இறங்குவது இப்போ அதிகமாக காணப்படுகிறது. அதுதான் இப்போ ஈரான் போன்ற நாடுகள் அதிகமான எண்ணெய், இப்போ எண்ணெய் வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, இப்போ உலக பொருளாதார அந்த இன்ஜினுக்கு ஒரு முக்கியமான ஃபியூவல் அப்படிங்கிறது எண்ணெய் வளம் தான். அது எண்ணெய் வளம் இப்போ பரவலாக இப்போ வளைகுடாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, ஐரோப்பாவில் பார்த்தா நார்வேயில் இருக்குது, அங்கே வெனிசுலா இருக்குது. இது போன்ற பறந்து அப்படியே பரவலாக காணப்படுகிறது. பட் மிகப்பெரிய ஒரு சந்தை அப்படின்னு, மிகப்பெரிய ஒரு உற்பத்தி தளம் அப்படின்னு பார்த்தா வளைகுடா தான். ஸோ அதனால் அங்கே எண்ணெய் வளம் சரியான நாடுகள்கிட்ட இல்லை அப்படின்னு. இப்போ ஈரான் இதர நாடுகள், இப்போ சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான் போன்ற நாடுகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஈரான் பொறுத்தளவில் கடந்த 30-40 ஆண்டுகளாக அந்த சர்வதேச சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய ஆட்சி முறை இருக்குது, அவர்களுடைய நடைமுறைகள் இருக்கிறதுனால தான் அந்த பொருளாதார தடைகளை விதிக்கப்பட்டது. அதனால் அதை நார்மலைஸ் பண்ணுவதற்கு இதெல்லாமே பயன்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேலோட்டமாக தவறாக தெரிந்தாலும் இது போன்ற வளம் அப்படிங்கிறது தவறான நாடுகளுக்குள்ள கட்டுக்குள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஓகே, அடுத்தபடியாக 2 நாடு போர் தொடுத்துக்குது அப்படின்னா 2 பக்கமும் இழப்பு ஏற்படும். உயிர் சேதம் ஏற்படும், பொருளாதாரம் இழப்பு ஏற்படும். இன்னொரு விஷயம், இப்போ இருக்கக்கூடிய அந்த உலக சூழலில் ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்திருக்கு அப்படின்றப்போ
ஒரு நாடு மேலே போர் தொடுத்து இன்னொரு நாடு போகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கு மட்டும் அந்த 2 நாடுகளுக்கு மட்டும் இழப்பு கிடையாது. அண்டை நாடுகளுக்கும் சரி இழப்பு இருக்கு. அந்த வகையில இந்த போர் அப்படின்றது மற்ற நாடுகளை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதாவது பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உள்ளாக்கும். அதாவது இப்போ உயிர் சேதம்ங்கிறது இப்போ இந்த ஆப்ரேஷனில் கூட பெரிய அளவில் அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ இழப்புகள் ஏற்படல. பொதுமக்களுக்கும் ஈரானில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ப்ரிசைஸ் டார்கெட்ஸ், அதாவது அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி தான் ஆமாம் அந்த டார்கெட்டை மட்டும்தான் அவர்கள் இலக்காக வைத்துக்கொண்டு அடித்திருக்கிறார்கள். அப்படி தான் நடந்திருக்கு. பொதுமக்களுக்கு அதாவது ஒரு இழப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா அதாவது அந்த ஆர்மி உள்ளே போகும்பொழுது தான் இழப்புகள். ஏன்னா 2 ஆர்மிக்கும் படைகளுக்கு சண்டை மூலம் இப்போ பொதுமக்கள் மாட்டுவாங்க. அந்த மாதிரி பண்ணலை. இது வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தான். இது வந்து ட்ரோன் மூலமாக ஃபைட்டர் ஜெட்ஸ் மூலமாக டார்கெட் அட்டாக் பண்ணுறது. அதாவது மினிமல் லாஸ், அதாவது மக்களுக்கு வந்து எந்த விதமான உயிர் சேதம் இல்லாமல் மக்கள் அடிபட்டதாக கூட எந்த தகவலும் இல்லை. எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கு போய்விட்டதுனால பெரிய இழப்புகள் எதுவும் இல்லை. பட் பொருளாதார ரீதியாக குறுகிய காலத்தில் ஒரு ஒரு தேக்க நிலை, ஒரு மந்த நிலை ஏற்படும். ஏன்னா ஒரு போர் சூழல், அதுவும் வளைகுடா அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் வளத்துடைய ஒரு முக்கிய மையம் உலகத்தில். ஸோ அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த சப்ளை பாதிக்கும். அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய இப்போ அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு வளைகுடா பிரிவு, ஒரு வழித்தட பாதை இருக்குது. அதாவது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஹார்மோஸ் வளைகுடா இருக்குது. ஸோ அதுதான் வந்து உலகத்தில் 20% எண்ணெயை வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழித்தடம். அது வந்து ஈரானுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் அவர்களுடைய பேசஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால நேற்றைக்கு கூட அவர்கள் த்ரெட் கொடுத்துருக்காங்க. அதாவது அதை வந்து நாங்கள் இயங்க விட மாட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த சப்ளை செயின் கட்டாச்சு அப்படின்னா அது ஆயில் ப்ரைஸஸை உயர்த்தும். இந்தியா போன்ற நாடுகள்லாம் எண்ணெய் இறக்குமதியை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இப்போ எண்ணெய் விலை உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொருளாதார ரீதியாக வந்து குறுகிய காலத்தில் நெருக்கடிகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. உயிர் சேதங்கள் குறைந்து தான் இருக்குது. இது வரைக்கும் பெரிய அளவில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதா மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வரல. ஓகே, நீங்கள் அந்த எண்ணெய் வளம் பற்றி குறிப்பிட்டீங்க. அந்த எண்ணெய் வளம் மூடுனாங்க அப்படின்னா அவங்க நாட்டிலேருந்து எண்ணெய் வந்து மற்ற நாடுகளுக்கு போகுது, அப்படி அவங்களுக்கும் பாதிப்பு தானே? அதெல்லாம் யோசிக்க கண்டிப்பாக. அதாவது அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதை பற்றி சிந்திப்பதாக இல்லை. ஏன்னா அவர்கள் சிந்தித்திருந்தால் எதற்கு யுஏஇ துபாய் மேலே அவர்கள் ஏவுகணைகளை தாக்கணும், இல்லை பஹ்ரைன் மேலே பண்ணணும். ஏன்னா அவர்களுடைய அண்டை நாடுகள் இப்போ கிட்டத்தட்ட எல்லாரையுமே பகைத்து கொண்டு விட்டதாக தான் காணப்படுகிறது. சவுதி அரேபியா பகைத்து கொண்டாச்சு. யுஏஇ, பஹ்ரைன் போன்ற அந்த வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணைகளை தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறதுனால அந்த பகை அப்படிங்கிறது எல்லா நாடுகள் கூட ஈரான் ஏற்படுத்தி கொண்டு விட்டது. ஏன்னா அவர்கள் அந்த சிந்திக்கும் திறன் இல்லை. ஏன்னா தலைமை போய்விட்டது. தலைமைக்கு அடுத்து இருந்த தலைவர்கள் எல்லாருமே இந்த அட்டாக்ல போய்விட்டார்கள். அதனால் அங்கே வழி நடத்தக்கூடிய ஒரு டீம் இல்லை. இப்போதைக்கு பெரிய அளவில் யாரும் ஒரு சுதந்திரமாக செயல்பட்டு முடிவெடுக்கக்கூடிய திறன் யார்கிட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு பேனிக் ஸ்ட்ரைக்ஸ் தான் நடந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய அந்த போர் நிறுத்தத்தை ஈடுபடுத்தாமல் இன்னும் ஃபர்தராக அதை டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் தான் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த போர்னால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான, குறிப்பாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு? எண்ணெய் மட்டும்தான் உயருமா, மற்ற துறைகளில் பாதிப்பு? அதாவது எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 85-90% நம்மளுடைய எண்ணெய் தேவைகளை இறக்குமதி தான் பண்ணுறோம். ஈரான் கூட நமக்கு ஓரளவுக்கு நட்புணர்வோடு இருந்த நாடு தான். நம்ம வந்து ஈரான் கூட இன்றைக்குமே சபஹார் போர்ட்டாக இருக்கட்டும், இது போன்ற சாங்ஷன்ஸ் அமெரிக்க பொருளாதார தடைகள் இருந்தாலும் இந்தியா ஈரானுடனான நட்புணர்வு அரசியல் ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நெருக்கமாக தான் இருந்தது. எண்ணெய் அங்கே ஈரான்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ரூபாய் மதிப்பில் எண்ணெய் வாங்கி கொண்டிருந்தோம். ஆனால் பிரதமர் வந்துட்டு இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவு நாங்கள் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு பேச்சு சொல்லி முடிச்சு இங்கிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ஃபாரின் பாலிசி வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம இறக்குமதி சார்ந்த நாடு அப்படிங்கிறதுனால நம்ம பகைத்து கொள்ள முடியாது எல்லாவற்றையும். இப்போ வளைகுடா அப்படிங்கிறது முக்கியமான சோர்ஸ். அதனால தான் நமக்கு நட்புணர்வு வளைகுடா கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது நம்ம கடந்த காலங்களில் இப்போ சில ஆண்டுகளாகவே பார்க்குறோம். யுஏஇயுடைய தலைவர் பிரசிடெண்ட் கூட அதாவது பிரதமரை பார்ப்பதற்காக தனியாக 45 நிமிடங்களுக்கு வேண்டி அங்கேருந்து வந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம் அது சில வாரங்களுக்கு முன்னாடி. அதனால் வந்து நம்ம ஃபாரின் பாலிசி வந்து ஒரு தன்னிச்சையாக எடுக்க முடியாது. ஒரு கலெக்டிவான ஃபாரின் பாலிசி தான் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம். அதில் அதனால தான் சொல்கிறேன், ஈரான் கூட பொருளாதார தடைகள் இருந்தாலும் அங்கே ஆட்சியாக வந்து அங்கே ஜனநாயகம் கிடையாது, அங்கே ஒற்றை தலைமை உள்ள ஆட்சி இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான ஒரு நட்புணர்வு
இந்தியாவுக்கு இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் அது இன்னும் அதிகரிச்சிருக்கு. அந்த சபஹார் போர்ட் அப்படிங்கிறது வந்து யுஎஸ் உடைய அழுத்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது யுஎஸ் வந்து ஈரான் கூட வர்த்தக தொடர்பு வைத்திருக்கக்கூடிய நாடுகளிடம் ஒரு கடுமையாக இருந்ததுனால தான் இந்த சாபஹார் போர்ட்டெல்லாம் பெரிய அளவில் நம்ம கைவிட வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா சாபஹார் அப்படிங்கிறது அந்த வழித்தடத்தில் ஒரு முக்கியமான துறைமுகம். அந்த ஹார்மஸ் வளைகுடாவுடைய அந்த வழித்தடம், இந்தியா வரக்கூடிய அந்த வழித்தடத்தில் சாபஹார் போர்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறைமுகம். அது இந்தியாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதனால் இந்தியா வந்து ஈரானுடைய நட்புணர்வு இருந்தாலும் இது போன்ற சிக்கல்கள் வரும்போது எண்ணெய் நமக்கு சரியான தருணத்தில் சரியான விலையில் கிடைக்கலன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனுடைய இம்பேக்ட் வந்து எல்லா துறைகள்லையுமே பரந்துபட்ட துறைகள் அதில் காணப்படும். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கி வைத்திருந்த அந்த சேமிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உடனடியாக அதனுடைய தாக்கம் தெரியாது. கொஞ்ச நாள் சமாளிக்கலாம். பட் இது வந்து எவ்வளோ சீக்கிரம் இது முற்றுப்பெறுதோ இந்த பிரச்சனை, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது நிச்சயமாக. ஏன்னா நம்ம வந்து இம்போர்ட் சார்ந்த, அதாவது எண்ணெயை வந்து இறக்குமதி செய்யக்கூடிய முக்கிய நாடுகளில் நம்ம ஒரு முக்கிய நாடு. சைனாவும் அதே மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா நமக்கு அங்கேருந்து அந்த வழித்தடத்தில் தான் சப்ளை வந்து கொண்டிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு சரி, சைனா போன்ற கிழக்காசிய நாடுகளுக்கும் இந்த வளைகுடா மூலமாக தான் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதில் ஒரு பெரிய தடைகள் ஏற்பட்டால் இந்த சப்ளையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த போர் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வாராக இருந்தது அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் மிக நல்லது. எப்படி கணிக்கிறது இது ஷார்ட் டேர்ம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. அதாவது இவர்கள் ரொம்ப அவங்க அமெரிக்காவை நாங்கள் கெஞ்ச விட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. இல்லை, அவர்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை. அதான் கேப்பபிலிட்டி குறைந்து விட்டது. ஏன்னா தலைமை எல்லாமே அவர்கள் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லை, ஆர்மி சீஃப் இல்லை, அதாவது முக்கிய தலைகள் எல்லாமே களை எடுக்கப்பட்டதுனால அவர்களால் ஒருங்கிணைந்து செயல் பண்ண முடியாது. சரியான தலைமை இல்லை. இப்போ தலைமை இல்லை, அது வந்து வழிநடத்த தலைமை இல்லை. அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரீம் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்குது. யுஎஸும் சரி, இஸ்ரேலும் சரி, துவக்கத்திலிருந்தே ஆட்சி மாற்றம் தான் தீர்வு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஈரானில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு தான் அந்த தாக்குதல் முழுமையாக நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது ஒரு வாரத்தில் நடக்குதா இல்லை ஒரு மாதம் எடுக்குதா அப்படிங்கிறத வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் தெரியும். இந்த கச்சா விலை எண்ணெய் வேறு அப்படின்றது இந்திய பொருளாதாரத்தில் மற்ற எந்தெந்த துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதனோட இம்பேக்ட் இருக்கு. ஏன்னா கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வந்து இப்போ பெயிண்ட் துறைக்கு ஆயில் தேவைப்படும். இண்டஸ்ட்ரியல், அதாவது பல முக்கியமான மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி துறையில் வந்து கச்சா எண்ணெயோடைய தேவை இருக்குது. அதனுடைய விலை ஏற்றம் இருந்து நமக்கு ஏற்கனவே சேமிப்பு கிடங்கில் இருக்குது. ரஷ்யாவிலேருந்து ரொம்ப மலிவான விலையில் வாங்கின சேமிப்பு இருந்தாலும் அது ஒரு கட்டத்திற்கு மேலே அது தீர்ந்து விடும். ஸோ அது வரைக்கும் நம்ம சமாளிக்க முடியும். அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது இந்த போர் ஒரு முடிவுக்கு வந்து முக்கியமாக அந்த பொருளாதார தடைகள். அதாவது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஈரானுடைய ஆட்சி மாற்றம் அவர்களுக்கு எப்படின்னு தெரியாது, உலக நாடுகளுக்கு பாசிட்டிவ். எதனாலன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அங்கே வேறு தலைமை வந்ததுன்னா உடனடியாக பொருளாதார தடைகள் விலக்கி கொள்ளப்படும். அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் விலகும். ஏன்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்க வந்து இல்லீகலாக பண்ணுறதுனால தான் இந்த தடைகள் அவங்க மேலே போடப்பட்டிருக்கு. இந்த பொருளாதார தடைகள் விலகினா ஒட்டுமொத்த பொருளாதாரம், உலக பொருளாதாரத்துக்கு, இந்திய பொருளாதாரத்துக்கு பாசிட்டிவ். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வரும். இப்போ வரைக்கும் ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எண்ணெய் வளத்தை அப்படின்னா பிளாக் மார்க்கெட்டில், சைனா போன்ற நாடுகளுக்கு வந்து இந்த மெயின் லைனில் ஒயிட் மார்க்கெட்டில் வராமல் திருட்டுத்தனமாக இந்த எண்ணெயை விற்று கொண்டு இருக்கிறார்கள். சைனா வந்து அவர்களுடைய கரன்சியை பே பண்ணிட்டு இருக்காங்க. டாலர் மூலமாக வர்த்தகம் நடைபெறாமல் அந்தந்த நாடுகளுடைய கரன்சி மூலமாக அந்த பரிவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார தடைகள் நீங்கினால் அது வந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு நல்லது. அந்த மார்க்கெட் எண்ணெய் வர்த்தகத்துக்கு முழுவதுமாக வந்துவிடும். அப்போ எண்ணெய் விலை மொத்தமாக குறையும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாசிட்டிவ் தான். சார், நிகழ்ச்சியில் பயிர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நன்றி. நேர்களே, மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.